இன்று 4 ஜூலை 2026 முதலாக நடைபெற்ற பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1 நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்பெஷல் டெட் பேப்பர் 1ல இருக்கிற மேத்ஸ்ல இருக்கிற 30 கொஸ்டின்ஸ்க்கான டீடைல்டு ஆன்சர் கீஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல 91 இரு சகோதரிகள் ஒரு அறையில் விளையாடி கொண்டிருந்தனர். அதுல ஒருத்தவங்க கழுத்துல இருந்து ஒரு மணி மாலை அருந்து விழுந்ததாகவும், அதுல 3ல ஒரு பங்கு தரையில விழுந்ததாகவும், 5ல ஒரு பங்கு கட்டில்ல விழுந்ததாகவும், 6ல ஒரு பங்கு ஒரு பொண்ணு கையிலையும், 15ல ஒரு பங்கு இன்னொரு பொண்ணு கையிலையும் சேகரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது போக 7 முத்துக்கள் மீதி இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த மாலையில மொத்தம் எத்தனை முத்துக்கள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல இவங்க நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? 3ல ஒரு பங்கு, 5ல ஒரு பங்கு, 6ல ஒரு பங்கு, 15ல ஒரு பங்குன்னு இந்த எல்லா நம்பர்ஸாலையும் வகுபடக்கூடிய எண் இந்த 4 ஆப்ஷன்ல பார்த்தோம்னா 300 மட்டும்தான் இருக்கு. 300 முத்துக்கள் சி என்பது சரியான விடை. அடுத்து 92 கீழ்காணும் அமைப்பில் அடுத்து வருவது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா முதல் லெட்டரா ஏ இருக்கு, ரெண்டாவது அமைப்புல முதல் லெட்டரா இ இருக்கு, மூணாவது அமைப்புல முதல் லெட்டரா ஐ இருக்கு. இப்ப ஏவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பி சி டி ஆகிய 3 எழுத்து விட்டுருக்காங்க. அடுத்து இ கொடுத்திருக்காங்க. அடுத்து எஃப் ஜி ஹெச் ஆகிய 3 எழுத்து விட்டுருக்காங்க. அடுத்து ஐ கொடுத்திருக்காங்க. அதே போல எம்முக்கு அடுத்து பாத்தீங்கன்னா என் ஓ பி கியூ. அப்போ இப்போ வர வேண்டியதுல முதல் லெட்டர் கியூவா தான் இருக்கணும். ஆனா இங்க ஆப்ஷன்ல எல்லாத்துலயுமே கியூ இருக்கு. சரி, ரெண்டாவது லெட்டருக்கு போவோம். இதுல பாத்தீங்கன்னா டி இருக்கு. அடுத்து ரெண்டாவது அமைப்புல பாத்தீங்கன்னா சி இருக்கு, மூணாவது அமைப்புல பி இருக்கு, நாலாவது அமைப்புல ஏ இருக்கு. இது பாத்தீங்கன்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகி போகுது, அதான் குறைஞ்சிட்டே போகுது. ஏவுக்கு முன்னால எதுவும் இல்ல. ஆனா ரவுண்டா பார்த்தோம்னா ஏவுக்கு முன்னால இசட், அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்ல வந்தா இசட் வரணும். ஆனா இங்க இசட்ல ஆப்ஷனே கிடையாது. சரி, அடுத்து மூணாவது லெட்டருக்கு போலாம். சி இருக்கு, டி இ எஃப் ஜி, அதாவது 3 எழுத்து விட்டு அடுத்த லெட்டர் வந்திருக்குது. அடுத்து ஜிக்கு அப்புறம் ஹெச் ஐ ஜே கே, அடுத்து ஓவுக்கு அப்புறம் அப்ப பி கியூ ஆர் எஸ் வரணும். ஆப்ஷன் சில எஸ் இருக்கு. நாலாவதுல பாத்தீங்கன்னா இடிசிபி, அதாவது இந்த சைடு பார்த்தோம்னா பிசிடிஇ. அப்போ கடைசியா வர வேண்டியது என்னது? ஏ வரணும். ஆனா அதுவும் இதுல இல்ல. முறைப்படி பார்த்தோம்னா இதுல சரியான விடை கிடையாது. அதனால அட் த மோஸ்ட், அதாவது கொடுக்கப்பட்டதுல ஒரு சிறந்த விடைன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி அதுதான் சரியான விடை. 93 ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் முழு வாரங்களை தவிர்த்து கூடுதலாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் வருகிறது எனில் அந்த வருடத்தின் முதல் நாள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இது மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, முழு வாரம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமையாவும் அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமையாவும் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ முழு வாரத்தோட கடைசி நாள் என்னவா இருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமையா தான் இருக்கும். ஏன்னா ஞாயிறுக்கு அடுத்து திங்கள் செவ்வாய் இல்லைங்களா? அப்போ முழு வாரத்தோட கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். அப்போ வாரத்தோட கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னா முதல் நாள் என்னவா இருக்கும்? வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமையா இருக்கும் இல்லைங்களா? அப்போ திங்கள் டு ஞாயிறு தான் ஒரு வாரம் ஆகுது. அப்போ வருஷத்தோட முதல் நாளும் திங்கட்கிழமையாகத்தான் இருக்கும். அடுத்து பொறுத்துக. 1 கிலோமீட்டர் என்பது உங்களுக்கு தெரியும் 1000 மீட்டர். அது சென்டிமீட்டர்ல மாத்தணும்னா 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்ப 1000 100ஆல பெருக்குனீங்கன்னா 1,00,000 சென்டிமீட்டர் வரும். அப்ப ஏவுக்கு 3 ஆப்ஷன் 3 என்பது சரியான விடை. இதுல ஆப்ஷன் சில தான் ஏவுக்கு 3 சரியா பொருந்தி இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்து 95வது கொஸ்டின். நான் இந்த கொஸ்டினை பார்த்த உடனே எனக்கே கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. ஏன்னா மேத்ஸ்ல இரட்டை பகா எண்கள்னு தனியா ஒரு டெஃபினிஷன் இருக்கு. ஆனா இரட்டை எண்களில் பகா எண்களும் இருக்கு. அதனால இவங்க எதை கேட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு ஒரே குழப்பமா இருந்தது. இரட்டை பகா எண்கள்னா அடுத்தடுத்த பகா எண்கள். இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா 11 13 இரட்டை பகா எண்கள் சரிங்களா? அப்போ 1ல இருந்து 50 வரைக்கும் அந்த மாதிரி இரட்டை பகா எண்கள் எத்தனை ஜோடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். அதன் பிறகு இந்த கொஸ்டினோட இங்கிலீஷ் ஃபார்மேட்டை படிச்ச பிறகு தான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது பிரைம் நம்பர்ல ஈவனா இருக்கிற நம்பர்ஸ் எத்தனைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பிரைம் நம்பர்ல ஈவன் நம்பரே இருக்காது இல்லைங்களா? எல்லாமே ஒற்றை எண்கள் தான் பகா எண்களா இருக்கும். ஆனா ஒரே ஒரு எண்ணை மட்டும் நம்ம பகா எண்கள்ல சேர்த்திருக்கிறோம். அது என்னன்னா 2ன்ற நம்பர் மட்டும்தான். அதனுடைய எண்ணிக்கை 1. அப்ப ஆப்ஷன் ஏ 1 என்பது சரியான விடை. அடுத்து 1,00,000 கால் பங்கு, அரை பங்கு மற்றும் 4 3 பங்குகள் முறையே. அப்ப கால் பங்கு 25,000, அரை பங்கு 50,000, முக்கா பங்கு 75,000. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. முற்பகல் 6 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 4 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் இரவு 7 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 4 நிமிஷம் ஸ்லோவா ஓடுதான். இப்ப காலைல 6 மணிக்கு சரியா இருக்குது. 6ல இருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆகுதுன்ட்டு நம்ம கணக்கு பண்ணணும். 7 8 9 10 11 12 1 2 3 4 5 6 7 13 மணி நேரம் ஆகுது இல்லைங்களா? அப்போ 13 × 4 14 40 11 44 12 48 13 4 52 சரிங்களா?
அப்போ 7 மணிலேருந்து 52 நிமிஷத்தை நம்ம கழிச்சிடணும். அப்போ 6 மணி 8 நிமிஷம், அதாவது ஆப்ஷன் டி 6.08 பிற்பகல் என்பது சரியான விடை. அடுத்து 98 தவறான கூற்றை கண்டுபிடிக்க. இங்க சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி 1 ஆனது பகு எண் அல்லது பகா எண் ஆகும். ஒரு தந்தை தன் மகனின் வயதைப் போல் 7 மடங்கு வயதில் பெரியவர். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவின் வயது மகனின் வயதைப் போல் 4 மடங்கு எனில் மகன் மற்றும் தந்தையின் தற்போதைய வயதுகள் முறையே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து நீங்க பயப்படவே தேவையில்ல. ஆன்சர்ல இருந்து அப்படியே கேள்விக்கு போக வேண்டியதுதான். ஆப்ஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ஷன்ல இருக்கிறது கேள்வியில இருக்கிற கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? என்ன சொல்லியிருக்கிறாங்க, தற்போதைய வயது வந்து மகனுடைய வயது மாதிரி அப்பாவோட வயது 7 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா இங்க 4 7 28, 7 35, 3 7 21, 6 7 42. அப்போ ஒரு கண்டிஷனை எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா 3 வருஷத்துக்கு பிறகு அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு இருக்குன்னு சொல்றாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப அப்பா வயசு மகனுடைய வயசு ரெண்டுத்துலையும் 3 3 கூட்டிக்கங்க. அப்போ ஆப்ஷன் ஏவில் பார்த்தீங்கன்னா 3 கூட்டினீங்கன்னா என்ன வரும், 7 31. 7ஆம் வாய்ப்பாடில் 31 வரல, அப்போ அது கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க, 3 கூட்டினீங்கன்னா 6, அதில் 3 கூட்டினா 24. அப்போ 4 6 24, 4 மடங்கு சரியா இருக்குது. இப்பயும் 3 மடங்கு சரியா இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி 3 21 என்பது சரியான விடை. 5 மற்றும் 10 மதிப்புகளை மட்டும் கொண்ட 100 பணத்தாள்கள் உள்ளன. அவற்றின் மதிப்பு 600 எனில் ஒவ்வொரு மதிப்புடைய பணத்தாள்களும் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் நீங்க என்ன பண்ணணும், ஆப்ஷன்ல இருந்து தான் கேள்விக்கு போகணும். கேள்வியில இருந்து ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் எடுக்கும். இப்போ ஆப்ஷன் ஏவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 ரூபா நோட்டு 60ன்னும் 10 ரூபா நோட்டு வந்து 40ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 ரூபா பார்த்தீங்கன்னா 5000 30 300 ரூபா, 10 ரூபா நோட்டு வந்து 400 ரூபா, அப்போ 700 ரூபா ஆகுது. அப்போ அது சரியான விடை இல்லை, நமக்கு 600 ரூபா வரணும். அடுத்து 50 50ன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 25 250 ரூபா, அது ஒரு 500 ரூபா, 750 ரூபா ஆச்சு, அதுவும் சரியான விடை இல்லை. அடுத்து 5 ரூபா நோட்டு வந்து 80ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 5 40, அப்போ அது 400 ரூபா, இது வந்து ஒரு 200 ரூபா, 400 200 எவ்வளோ 600 ரூபா, அப்போ சரியா இருக்குது இது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி 80 20. அடுத்து ஒரு ஜோடி எதிர்பக்கங்களை இணையாக கொண்ட நாற்கரம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஜோடி எதிர்பக்கங்களை மட்டும் இணையாக கொண்ட நாற்கரம் வந்து சரிவகம். அடுத்து x+5 பக்க அளவுடைய கனசதுரத்தின் கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. கனசதுரத்தின் கன அளவு வந்து கியூப் கண்டுபிடிக்கணும். அப்போ x+5 ஹோல் கியூப் கண்டுபிடிக்கணும். அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் ஏவில் மட்டும்தான் இருக்குது. 15x², முன்னால் x³ பின்னால் 125 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து ஒரு புத்தகம் 160 ரூபாய்க்கு வாங்கப்பட்டு 10% நட்டத்தில் விற்றால் விற்பனை விலை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 10%னா எவ்வளோ, 16 ரூபா. 16 ரூபா நட்டத்தில் விற்றா 160ல் 16 போனால் 144 என்பது ஆப்ஷன் சி சரியான விடை. பின்வரும் வட்டி வீதங்களில் எந்த வட்டி வீதத்திற்கு அசல் 1800க்கு ஒரு வருடத்திற்கு தனி வட்டியாக 270 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 10% வட்டி வீதம்னா நமக்கு வந்து 180 ரூபா வரும். சரிங்களா? 1800 ரூபாய்க்கு 180 ரூபா வரும். 180ல பாதி எவ்வளோ, 90 ரூபா. 180 அப்போ 90 கூட்டினா 270. அப்போ 15% என்பது சரியான விடை. கூற்று 1 பார்த்தீங்கன்னா 5/0 வந்து மதிப்பு 1, √25 மதிப்பு வந்து 5, அது வந்து 1 விட பெருசு தான். அடுத்து கியூப் ரூட் ஆஃப் 125 வந்து 5, 5 ஸ்கொயர் வந்து 25, அது வந்து 5 விட பெருசு தான் 25. 4 ரூட்டு மற்றும் அடுக்கு 4 அந்த ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து 125 தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 25 விட பெருசு தான். அப்போ கூற்று 1 சரி. கூற்று 2 பார்த்தீங்கன்னா இப்படி பின்னால் இருந்து போவோம். 10/0 வந்து 1, 100 வந்து 1 விட பெருசு தான். அடுத்து 10 கியூப் வந்து 1000, அது வந்து 100 விட பெருசு தான். அடுத்து 100 ஸ்கொயர் வந்து 4 0 வரும், அது 10,000, அது வந்து 1000 விட பெருசு தான். அடுத்து அடுக்கு 5 வந்து 1,00,000, அது வந்து 10,000 விட பெருசு தான். அப்போ அதுவும் சரி. அப்போ கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. ஆப்ஷன் பி என்பது தான் சரியான விடை. இந்த கொஷின் பேப்பரை வந்து நான் வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்தேன், அதனால இங்கே குறிச்சி இருக்கிறத பார்க்காதீங்க, நான் சொல்கிற ஆன்சரை மட்டும் பாருங்க. அடுத்து 106 வரிசை ஜோடிகள், இது ஒரு கொஷின் மட்டும் என்னால் இன்னும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. நான் ஆன்சர் கண்டுபிடிச்ச பிறகு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். அடுத்து பின்வருவனவற்றுள் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பகுதியில் இருக்கிறத 10ஆவோ 100ஆவோ 1000ஆவோ ஆக்கிட்டு மேலே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி புள்ளி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ எடுத்துக்காட்டா 579/200 இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணலாம், 200 நீங்கள் 1000 மாற்றுறதுக்கு
மேலையும் கீழையும் 5ஆல பெருக்குங்க. அப்ப 579 5ஆல பெருக்கிட்டு 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா, நமக்கு அந்த ஆப்ஷன் வரணும். ஆனா அந்த ஆப்ஷன் வருதான்னு பார்த்தா வரல. அடுத்து ஆப்ஷன் பில பார்த்தீங்கன்னா, பகுதியில 125 இருக்கு. 125 8ஆல பெருக்குனீங்கன்னா 1000 ஆயிடும் இல்லைங்களா? அப்ப மேல 272 அதையும் 8ஆல பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா என்ன வரும்னா 2176 வருது. அத 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 2.176. அப்போ ஆப்ஷன் பி சரியான விடை. ஒரு கனசதுரத்தின் மொத்த மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. ஒரு சதுரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 வரும். கனசதுரத்தில அப்படியே கிராஸ்ல வர்றதால அது பார்த்தீங்கன்னா 4 வரும். அடுத்து 1 ஜான் அளவுக்கு சமமானது. நீங்களே பார்த்தீங்கன்னா 1 ஜான் வச்சு எத்தனை விரல் வருதுன்னு வச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அது 12 விரல்கள். அடுத்து ஓர் எண்ணுடன் 3ஐ கூட்டுக. அதிலிருந்து 3ஐ கழிக்கவும். அதனை 5ஆல் வகுத்தால் 24 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டாவும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அல்லது இவங்க குடுத்திருக்கிற ஆப்ஷன அவங்க கொடுத்திருக்கிற கண்டிஷன் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்கலாம். இப்ப எடுத்துக்காட்டா நான் ஒண்ணே ஒண்ணுக்கு மட்டும் சொல்றேன். இப்ப 16 ஆப்ஷன் டி இருக்குன்னு வச்சுங்க. அது கூட 3 கூட்டுங்க 19 ஆச்சு. பிறகு 7ஆல் பெருக்கும். 7ஆல பெருக்குனீங்கன்னா 133 கிடைக்கும். இப்ப அதிலிருந்து 13 கழிக்க சொல்லியிருக்கிறாங்க. கழிச்சிட்டீங்கன்னா 120 கிடைக்கும். அத என்ன பண்ண சொல்றாங்க? 5ஆல வகுக்க சொல்றாங்க. 5ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் 16 மட்டும் தான் இந்த கண்டிஷன்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி 16 என்பது. அடுத்து விகிதத்திற்கு அலகு இல்லை. விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்ற முடியாது. மேற்கண்ட கூற்றுகளில் மிக பொருத்தமான விடையை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கூற்று 1 மற்றும் 2 இரண்டும் சரியானவை. ஆப்ஷன் ஏ. அடுத்து கீழ்கண்டவற்றில் எதற்கு x-1 ஓர் காரணியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா மைனஸ் வர்றது ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. மீதி பிளஸ்ல இருக்கிறது எதுக்கும் நம்ம வந்து காரணியை மைனஸ்ல கொண்டு வர முடியாது. அப்போ ஆப்ஷன் ஏ x-4 -1 என்பது சரியான விடை. அடுத்து கூற்று 1 6 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட செவ்வகத்தில் ஓரலகு சதுரங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 6 2 12 சரிதான். அடுத்து கூற்று 2 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய சதுரத்தில் ஓரலகு சதுரங்களின் எண்ணிக்கை 8ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சதுரத்துல பக்கம் இன்ட்டு பக்கம் அப்ப நன்னாங்க 16 வரணும். அப்ப கூற்று 1 சரி. கூற்று 2 தவறு. கூற்று 1 இரு மாறிகளில் அமைந்த ஒரு நேரிய சமன்பாடு xy தளத்தில் ஒரு நேர்கோட்டை குறிக்கும். கூற்று 2 2xy - 3 = 7 என்பது ஒரு நேரிய சமன்பாடு ஆகும். ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து பொறுத்துக்க உங்களுக்கு தெரியும். ஒரு டன் என்பது 1000 கிலோகிராம். ஆப்ஷன் ஏவுக்கு வந்து 3 எல்லாத்துலயுமே இருக்குது. அடுத்த நகை நமக்கு தெரியும். ஒரு சவரன் என்பது 8 கிராம். அதன் பிரகாரம் பார்த்தா ஆப்ஷன் பி சரியான விடை. ராம் 5 லிட்டர் 750 மில்லி லிட்டர் அதாவது 5.25 லிட்டர் கொண்ட ஒரு தண்ணீர் குடுவையை சுற்றுலாவுக்கு கொண்டு வந்தான். அவனுடைய நண்பர்கள் 1 லிட்டர் மற்றும் 300 மில்லி லிட்டர் தண்ணியை குடித்து விட்டனர். மீதி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ 5.25 இருந்து 1.300 லிட்டர் தண்ணியை நம்ம கழிச்சிட்டோம்னா அப்போ 4 லிட்டர் 450 மில்லி லிட்டர் கிடைக்கும். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து ஒரு இடத்தில் வெப்பம் சீராக குறைகிறது. மேலும் 6 மணி நேர இடைவெளியின் போது வெப்பம் 42 டிகிரி செல்சியஸ் குறைகிறது எனில் ஒவ்வொரு மணி நேரமும் எவ்வளவு குறையும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த 42 அப்படியே 6ஆல் வகுத்தீங்கன்னா தெரியும். 7 6 42 அப்போ 7 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து குமார் என்பவர் 24,000ல் 3/4 பகுதியை வங்கியில் முதலீடு செய்கிறார். மீதமுள்ள தொகையில் தம் இரு மகள்களுக்கு சமமாக பிரித்து அளிக்கிறார் எனில் ஒவ்வொரு மகளும் பெறும் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 24,000ன்றது 3/4 பாகம். அதை வந்து நம்ம 3ஆ பிரிச்சோம்னா நமக்கு 1/4 பாகம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? 3ஆ பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 8 3 24 அப்போ 8,000 ரூபா வருது சரிங்களா? அப்போ 1/4 பாகன்றது 8,000. 3/4 பாகத்தை வந்து வங்கியில போட்டுறாரு. மீதி 1/4 பாகம் இருக்குது. அது வந்து 8,000 ரூபாய். அதை வந்து 2 பொண்ணுங்களுக்கு பிரித்து தர்றாரு. அப்போ ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் எவ்வளோ கிடைக்கும்? 4,000 கிடைக்கும். ஆப்ஷன் டி 4,000 என்பது சரியான விடை. கடிகாரம் ஒன்று சரியாக 7 AM என காட்டுகிறது எனில் 1 PM போது மணிமுள்ளானது நகரும் கோணத்தின் மதிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது 1 மணிலிருந்து 7 மணிக்கு மணிமுள் வந்து நகருது. அது நகர்ந்த தொலைவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 1லிருந்து 7க்கு வருதுன்னா அப்போ டைரக்ட் ஆப்போசிட் இல்லைங்களா? அப்போ 180 டிகிரி. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். லட்சுமிக்கு ஒவ்வொரு நாளும் 750 மில்லி லிட்டர் பால் தேவைப்படுகிறது. 1 லிட்டர் பாலின் விலை 50 ரூபாய் எனில் ஒரு மாதத்திற்கு பாலிற்கு செலவாகும் தொகை எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 750 வந்து நீங்க 30ஆல பெருக்குனீங்கன்னா 22,500 மில்லி லிட்டர் வரும். இதை நீங்க லிட்டரா மாத்தீங்கன்னா 22.5 லிட்டர் வரும். 1 லிட்டர் 50 ரூபானா 22.5 லிட்டர் பார்த்தீங்கன்னா 1125 ரூபாய் வரும். ஆப்ஷன் சி சரியான விடை. தேங்க்யூ. பபாய். டேக் கேர்.